நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று போடுறேன். அமௌண்ட் ஈக்குவல் டு 10,50,550. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போடுறேன். எதுக்காகனா அந்த நம்பரை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு சம் ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். என்ன ஸ்டைலில் இருக்கணும், ஓகே, சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். அதை வந்து ஆப்ஜெக்டாக கொடுக்கறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து intel.number format object nம்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு நியூ intel.number format constructor function. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ்னு சொல்லணும், இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பரை, இந்த அமௌண்ட்டை வந்து என்ன ஃபார்மேட் கொண்டு வர போகிறோன்னா கரன்சி ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ எந்த நாட்டு கரன்சி அப்படின்னு சொல்லணும். இந்தியானா ஐஎன்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து என்ன நாடுன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஸ்டைல்னு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் கரன்சி வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கரன்சி ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து கரன்சி கொடுத்தா, கரன்சி என்ற ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட் கரன்சி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்தியன் ருபி, இதே யூஎஸ்னா யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே இந்தியா வந்து கொடுத்ததுனால இந்தியன் ருபி ஐஎன்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து console.logல ஆப்ஜெக்ட் டாட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் என்ற மெத்தடில் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து பேரண்டசிஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அந்த சிம்பிள் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்மளோட அமௌண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இதே மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு வேர்ட்ஸில் டிஸ்பிளே ஆகணும்னா, அதாவது இப்போ இந்தியானா இந்தியன் ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. கரன்சி டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேம்னு கொடுக்கணும். ஸோ அதோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நம்ம இங்கே லாங்குவேஜ் கூட மாற்றிக்கலாம். தமிழ் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்தியா ரூபாய்கள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. தெலுங்குக்கு டிஇ, ஹிந்திக்கு அச்சை. ஓகே, இங்கே வந்து இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ கரன்சி வந்து யூஎஸ் டாலர்ஸ் யூஎஸ்டின்னு வரும். பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்னு வருது. ஓகே, இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சைன், இந்த சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகுது. லாங்குவேஜ் கூட நம்ம மாற்றிக்கலாம். தமிழில் கொடுக்குறேன். அமெரிக்கா டாலர்கள் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை வந்து நம்பர் ஃபார்மேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலிமா நம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, கரன்சினா நம்ம இந்த ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு கரன்சி என்ற வேல்யூ வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் கரன்சி என்ற ப்ராப்பர்ட்டிக்கு எந்த, இப்போ இந்தியானா ஐஎன்ஆர், அப்படி இல்லாட்டி யூஎஸ்னா யூஎஸ்டி அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, இதே ஜெர்மன்னா இந்த இடத்துல இயூஆர், இந்த இடத்துல டின்னு கொடுக்கணும். யூரோக்கள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஜாப்பனீஸ்னா ஜேபி,
கரன்சி வந்து JPY, ஜப்பானிய yen. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். ஸோ மேக்ஸிமம் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ், இந்த அமௌண்ட்டில் நமக்கு எவ்வளோ மேக்ஸிமமான சிக்னிஃபிகண்ட் டிஜிட் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு கொடுக்கணும். ஸோ 2ன்னு கொடுக்குறேன். ஸோ 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, மினிமம் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஏன்னா குறைஞ்சபட்சம் நம்ம கொடுத்தோன்னா அதிகபட்சம் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபுல் நம்பர் அப்படியே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மேக்ஸிமம்னா அதிகபட்சமே எனக்கு 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு கரன்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் லிட்டர் வந்து கொடுக்குறேன். லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 லிட்டர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் nm = intl டாட் நம்பர் ஃபார்மேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த நாடுன்னு கொடுக்கணும், யூஎஸ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட். ஸோ ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம வேல்யூ வந்து யூனிட்னு கொடுக்கணும். ஸோ யூனிட்டு கொடுத்தா யூனிட் என்ன யூனிட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ லிட்டர்னா லிட்டர் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாகில் ஆப்ஜெக்ட் டாட் ஃபார்மேட் மெத்தடில் நம்மளோட லிட்டர் வேரியபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ 2500 லிட்டர் வந்து இருக்குது. இங்கே நான் தமிழ்னு கொடுக்குறேன். லிட்டர்னு தமிழில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இந்தியா கொடுக்குறேன். லிட்டர். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. லாங்காக டிஸ்பிளே பண்ணோன்னா யூனிட் டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாங்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா 2500 லிட்டர்கள் அப்படின்னு டிஸ்பிளே பண்ண. இங்கிலீஷில் கொடுக்குறேன். லிட்டர்ஸ்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் ஃபார்மேட்டிங். நம்ம எந்த யூனிட், இப்போ லிட்டர்னா லிட்டர், மில்லி லிட்டர், அந்த மாதிரி யூனிட் வந்து நம்ம ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெசிமல் அண்ட் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடணும். ஆப்ஜெக்டில் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல். ஸோ ஸ்டைல் கோலன் டெசிமல். ஃபஸ்ட் வந்து டெசிமல் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் nm = intl டாட் நம்பர் ஃபார்மேட். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து கொடுக்குறேன், யூஎஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா கன்சோல் டாட் லாகில் ஆப்ஜெக்ட் டாட் ஃபார்மேட் மெத்தட் நம்மளோட அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் கொடுத்துருக்கேன். ஸோ 4500 டிஸ்பிளே பண்ணும். இதே நான் இந்த இடத்துல பர்சன்ட்னு கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜில் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் டெசிமல் அண்ட் பர்சன்ட் ஃபார்மேட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம என்ற வேரியபிள்குள்ளே 0.55 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட் என்ற ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு பர்சன்டேஜில் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சைன் டிஸ்பிளேல, அதாவது நமக்கு அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா நெவர்னு கொடுக்கலாம். நெவர்னு கொடுத்தா நமக்கு எந்த ஒரு சைனும் டிஸ்பிளே பண்ணாது. இன்னொரு வேல்யூ ஒன்று இருக்குது, எக்ஸப்ட் 0 கொடுத்தா வேல்யூ வந்து 0 தவிர்த்து வேறு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு சைன் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் nm equal to intel dot number format constructor function. ஃபர்ஸ்ட் வந்து English US object console.logல object dot format method. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் வந்து டிஸ்பிளே பண்ணுது. 55% ஸ்டைல் வந்து குத்துறதுனால நமக்கு பர்சன்டேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணு. ஓகே, இதே நான் இந்த இடத்துல நெவர்னு கொடுக்குறேன். நெவர்னா நமக்கு சைன் வந்து டிஸ்பிளே பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து நெவர் பார்த்தாச்சு, எக்ஸப்ட் 0 பார்த்தாச்சு. எக்ஸப்ட் 0னா வேல்யூ வந்து 0 இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 0 தவிர்த்து வேறு ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த சிம்பிள் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ். சைன் வந்து ஆல்வேஸ் டிஸ்பிளே பண்ணும். 0ன்னு கொடுக்குறேன். ஸோ சைன் டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸப்ட் 0 கொடுக்குறேன். சைன் டிஸ்பிளே பண்ணாது, ஏன்னா 0வாக இருக்குது. ஓகே, இதே நான் இந்த இடத்துல -10 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ எனக்கு நெகட்டிவ் சைன் டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம், நெவர் அப்படின்ற வேல்யூ வந்து சைன் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கு கீ வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து டிஸ்பிளே பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து இப்போது டெசிமல் கொடுக்குறேன். நமக்கு 10 டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து என்ன பண்ணுறேன், பாயிண்ட் சம் வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ 10.235 என்ற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 6ன்னு கொடுக்குறேன். 10.236ன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் சைன் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு கன்சோலில் வந்து நெகட்டிவ் சைன் வந்து டிஸ்பிளே பண்ணலை, ஏன்னா சைன் டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டியில் நெவர் என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு சைன் டிஸ்பிளே பண்ணணும், பட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா எனக்கு சைன் டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸப்ட் 0 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்கலாம். சைன் வந்து டிஸ்பிளே பண்ணும். வேல்யூ 0வாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சைன் டிஸ்பிளே பண்ணோன்னா ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். சைன் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று போடுறேன், 5000 அமௌண்ட். இப்போ console.logல என்னோட அமௌண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 அப்படியே டிஸ்பிளே ஆகுது. எனக்கு அமௌண்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், லெட் ஆப்ஜெக்டில்
ஸ்டைல் வந்து டெசிமல்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து nm equal to intel dot number format ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். டாட் ஃபார்மேட் மெத்தட் உள்ள வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல nm நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து 5000 டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம லோக்கலி வந்து கொடுக்கலாம். இங்கிலீஷ் டிஇ ஜெர்மன். ஸோ 5 பாயிண்ட். ஸோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பார்த்துருப்போம். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டைல் என்ற கீழே கரன்சி என்ற வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா நம்ம கரன்சி என்ற வேல்யூ கொடுத்தா கரன்சி என்ற ப்ராப்பர்ட்டியில் இப்போ இந்தியன் ருப்பியாக இருந்தால் INR அந்த மாதிரி கொடுக்கணும். இதே US டாலர்ஸ்னால் USD அந்த மாதிரி கொடுக்கணும். இங்கே நம்ம லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருந்தா, அதாவது நமக்கு அந்த அமௌண்ட் வந்து தமிழில் இல்லை ஹிந்தியில் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்தியானா இந்தியன் ரூபாய், இந்தியன் ரூபாய்கள். ஓகே, அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணோன்னா கரன்சி டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டியில் நேம் என்ற வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் வந்து பார்த்துருப்போம். ஸ்டைலில் யூனிட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் என்ற ப்ராப்பர்ட்டியில் என்ன யூனிட், லிட்டர்னா லிட்டர் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நமக்கு லாங்காக டிஸ்பிளே பண்ணோம், இப்போ லிட்டர்னா லிட்டர்ஸ் அந்த மாதிரி நமக்கு லாங்காக டிஸ்பிளே பண்ணோன்னா யூனிட் டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டியில் லாங் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்துருப்போம், டெசிமல் வந்து பார்த்துருப்போம். ஓகே.